Hi guys, welcome to Besant Technologies Velachery Database Placement Success Story. Today placement success story நம்ம பார்க்க போகிறது சிஸ்டர் சரண் ஸ்ரீ. அவங்க எங்களோட டைப் கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெஸ்ட் இன்ஜினியராக இப்போ ஆஃபர் வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அவங்க 2025 பாஸ்ட் அவுட் தான். ஸோ அவங்ககிட்ட அவங்க இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் சரண் ஸ்ரீ. தேங்க்யூ. ஸோ ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் நேட்டிவ் என்ன, எந்த காலேஜில் படிச்சிங்க, என்ன ஸ்ட்ரீம்? I'm Saran Sri. I'm in 2025 year passed out and I'm CA graduate. ஸோ இப்போ பெசன்ட் எப்படி தெரியும், எப்படி வந்து ஜாயின் பண்ணீங்க? Actually friend of friend மூலமா சொல்லியிருந்தாங்க. And then LinkedInலையும் பார்த்து ப்ரொஃபைல் பார்த்து இது பண்ணேன். ஃபைன். ஸோ இது வரைக்கும் எத்தனை இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருக்கீங்க? This is the second இன்டர்வியூல ஆஃபர் வாங்கிட்டீங்க. ஃபைன். ஸோ இந்த இன்டர்வியூல மொத்தம் எத்தனை ரவுண்ட் இன்டர்வியூ இருந்துச்சு, என்னென்ன கேட்டாங்க? ஃபர்ஸ்ட் 2 இன்டர்வியூஸ் சொல்லியிருந்தாங்க. ஆஃப்டர் தட் லைக் 5 இன்டர்வியூஸ் இருந்துச்சு. ஒரு ரவுண்ட்லையுமே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஐக்யூ ரிலேட்டடா ஃபர்ஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் இருந்தது. அண்ட் தென் அது கம்ப்ளீட்லி ரிட்டன் ஞாபகம் இருக்கு. அது கம்ப்ளீட்லி லைக் மேத் ரிலேட்டடா அப்படி இருந்தது. அண்ட் தென் செகண்ட்ல வந்துட்டு கம்ப்ளீட்டா டெஸ்ட் இன்ஜினியர், சீனியர் டெஸ்ட் இன்ஜினியர்ஸ் கேட்டிருந்தாங்க. ஒரு 20+ கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. கம்ப்ளீட்லி மேனுவல் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆல்சோ ரியல் டைம் சினாரியோஸ் கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் நான் ப்ராஜெக்ட் என்னென்ன மென்ஷன் பண்ணியிருந்தேன்னு ரெஸ்யூமில் அதெல்லாம் கொஸ்டின்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் மேனேஜர் ரவுண்ட் இருந்தது. மேனேஜர் ரவுண்டுமே ரெண்டு மேனேஜர் ரவுண்ட் இருந்தது. அதில் வந்துட்டு ஃபுல்லாக ரெஸ்யூமில் இன்டெப்த்தாக கேட்டிருந்தாங்க. அண்ட் தென் கம்ப்ளீட்டாக எஸ்கியூஎல் ரிலேட்டடாக குவெரிஸ் எழுத சொல்லி கேட்டிருந்தாங்க. எஸ்கியூஎல்ல நீங்கள் வேறு என்னென்னலாம் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, எப்படி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க, அண்ட் தென் ப்ராஜெக்ட்ஸில் இதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. 2 மேனேஜர் ரவுண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் சிஇஓ ரவுண்ட் இருந்துச்சு. அவர் தான் பாஸ். ஸோ இட் வாஸ் லைக் ரொம்ப கம்ப்ளீட்டாக அவர் என்னோட ப்ராஜெக்ட்லாம் எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. பிகாஸ் நான் வந்துட்டு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணேன்றதுனால ஐ ஃபீல் லைக் தட். அண்ட் தென் அவங்க வந்துட்டு என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நான் லேப்டாப்பில் கொண்டு வந்து காட்ட சொல்லி நான் கம்ப்ளீட்டாக என்னோட ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஆஃப்டர் தட் ஐ காட் மை ஜாப். ஓகே ஃபைன். ஸோ இப்போ இதில் அந்த செகண்ட் ரவுண்ட் சொன்னீங்க இல்லையா, பர்டிகுலராக அந்த கொஸ்டின்ஸ் என்னென்னு சொல்ல முடியும்? இப்போ மேபி உங்களுக்கு எஸ்கியூஎல் என்ன கொரி எழுத சொன்னாங்க? எஸ்கியூஎல்ல வந்துட்டு செலக்ட் queries எழுத சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு டேபிள் கிரியேஷன் எழுத சொல்லியிருந்தாங்க. அண்ட் மேனுவல் டெஸ்டிங்கில் என்னென்ன கேட்டிருந்தாங்கன்னா எஸ்டிஎல்சி ரோல் கேட்டாங்க. எஸ்டிஎல்சி ரோல் ரெண்டுமே கேட்டிருந்தாங்க. ப்ரியாரிட்டி, சிவியாரிட்டி அண்ட் தென் மெயின் கொஷின்ஸ் லைக் ரிக்ரெஷன், ரீடெஸ்டிங் இதெல்லாம் பற்றி எல்லாமே கேட்டிருந்தாங்க. ஓகே, இதெல்லாமே ரிட்டர்ன் சொன்னாங்க, ஓரலாகவும் கேட்டிருந்தாங்க. ரிட்டர்ன் வந்துட்டு பெரிஸ்லாம் ரிட்டர்ன் கேட்டிருந்தாங்க. மற்றபடி எல்லாமே வந்துட்டு ரியல் டைம் சினாரியோ. இப்போ வந்துட்டு அவங்க ஒரு தெர் இஸ் அன் அப்ளிகேஷன், இங்கே வந்துட்டு இதில் வந்துட்டு இவ்வளோ செலக்டட் வீடியோஸ் நீங்கள் அப்லோட் பண்ணலாம். இதை நீங்கள் எப்படி செக் பண்ணுவீங்க ஆஸ் அ டெஸ்ட் இன்ஜினியராக, நீங்கள் இதில் என்னென்ன பக்ஸ் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி கேட்குறேன். பைத்தான்ல இந்த கொஸ்டின் இருந்துச்சுங்களா? பைத்தானில் நீங்கள் ஃப்ரேம் ஒர்க்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணீங்க, என்னென்ன ப்ராஜெக்டில் என்ன லைப்ரரிஸ் யூஸ் பண்ணீங்க அப்படிலாம் கேட்டாங்க. ஜாயினிங் எப்போ சொல்லியிருக்காங்க? ஜாயினிங் நான் ஜாயின் பண்ணி 10 days ஆகும். 10 days ஆச்சு. கம்பெனிலாம் செட் ஆகிடுச்சிங்களா? மேனேஜிங் ஃபைன். எந்த மாதிரி இப்போ டாஸ்க் கொடுத்துட்டு இருக்காங்க? இப்போ டாஸ்க் வந்து கம்ப்ளீட்டாக இப்போ என்ன ஒரு ப்ராஜெக்டில் போட்டிருக்காங்க. அதில் வந்துட்டு ஃப்ரம் த பேஸ்ல இருந்து டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டெஸ்ட் கேஸ் சினாரியோ அதெல்லாமே இப்போ நான் வந்துட்டு கேட்டி தான் போயிட்டு உங்களுக்கு பேசிக்கா கேட்டி எனக்கு முடிஞ்சிடுச்சு. லிட்டரலி எனக்கு வந்துட்டு ஐ காட் அ பெட்டர் நாலேஜ் அப்படின்றதுனால வந்துட்டு டேரெக்டாக இப்போ நான் வந்துட்டு அதில் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ இப்போ அவங்க சொன்னதான், இப்போ பர்டிகுலராக ஒரு இன்ஸ்டியூட்லேருந்து வரும்போது அவங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸ்போசர் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ண முடியும், டேரெக்டாகவே ஒரு 2 days 3 days கேட்டி கொடுத்து ஸ்மால் ஒர்க்கெல்லாம் அவங்களுக்கு அசைன் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. ஃபைன். ஸோ ஆல் தி பெஸ்ட். சக்ஸஸ்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஏதாவது ஸ்ட்ரகிள், ஏதாவது சப்போர்ட் தேவைப்பட்டால் கண்டிப்பாக வாங்க. ஓகே, தேங்க்யூ.